ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலம் டியன் யூடியூப் சேனல். நம்மளோட பாருங்க மாசி வருஷத்தோட தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஃபைனல்ஸ் மேட்ச் போக போகிறோம். காலையில் மார்க்கெட்டு போய் சேல்ஸ்லாம் முடிச்சாச்சு. தண்ணி இங்கே பாஞ்சிட்டு நாங்கள் ஒரு நேரில் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறேன். மணி 10:30 ஆச்சு. நம்மளுக்கு 11:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். மேட்ச் எப்படி போகுது, என்ன ரிசல்ட் ஆகுது அப்படின்றத நான் மேட்ச் முடிச்சுட்டு ஹைலைட்ஸோட வந்து பண்ணுறேன். பாய். தோட்டத்துலேருந்து கிளம்பி நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. கிரவுண்டுக்கு வந்தோடனே மக்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம கலை வந்து நம்மளுக்கு வாண்டடாக நம்மளோட சேனலில் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காப்புல. வாங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதனால் இந்த மேட்ச்சு தடைபட்டுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆரம்பிச்சு விட்டுருவோம். ஆச்சை வருதுங்க. நம்ம டாஸ் வின் பண்ணி ஆப்போனண்ட்டை பேட்டிங் ஆட சொல்லியாச்சு. அவங்கள பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளே நான் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே நமக்கு ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறமா தேர்ட் ஓவரில் 2 விக்கெட்டுன்ட்டு ஓப்பனிங் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து அவங்க 112 ரன்னுக்கு அவ்வளோதான் 18 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அதை சேஸ் பண்ணினேன். ஸோ ஸ்டார்டிங்லாம் பயங்கரமாக தான் ஸ்டார்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாக போய் தான் மேட்ச் வின்னுன்ற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம இன்னிங்ஸ் எழுதும்போது கேமராவை கொஞ்சம் க்ளோஸில் கேமரா ரொம்ப லாங்கில் வச்சு எடுத்துட்டோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் கிளியாரிட்டி இல்லை. பட் இந்த கேட்ச் வந்து சரியான கேட்ச், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியாக கொஞ்சம் நிறைய கேட்சஸ்லாம் இன்றைக்கி மேட்ச்சில் நிறையாவே எடுத்தாங்க. ஒரு 3 கேட்சுக்கிட்ட அந்த மாதிரி கேட்ச் எடுத்தாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பவர் பிளேயில் வந்துட்டு நம்ம பையன் அடி தாறுமாறாக அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஃபஸ்ட் விக்கெட்டே போகல, ஒரு 60+ ரன்னுக்கிட்ட அடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து 60 ரன்னுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த 60 ரன் அடிக்கிறதுக்குள்ள நம்ம பயில போட்டு பாடிக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. அப்படி என்ன குடும்பம்லாம் நடந்துச்சுன்றது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹைலைட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தொடாமே செம்புகே போயிடுச்சு. ஷார்ட் ரெடி, ஷார்ட் சின்ன ஆடு ஆடு போறாள் ஆடு. ஓடுங்கடா டேய். ஏய் ஸோ ஓப்பனிங் 2 பேரும் வந்ததுக்கப்புறமா இங்கே என்ன சட்டைகள் ஆரம்பம் அப்படின்ட்டு எல்லாருமே விக்கெட்ஸ் ரொம்ப ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து 4-5 விக்கெட் விழுந்துருச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு 25 ரன்னுக்கு 4-5 விக்கெட்டு கண்டினியூஸாக விழுந்துருச்சு. கொஞ்சம் டீம்லாம் கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் பாலாவும் கொஞ்சம் நேரம் ஆடினேன். பட் ஆனால் பால் ஒரு ரன்னில் ஆடிட்டு இருந்தப்பல நானுமே கொஞ்சம் இன்றைக்கி அவசரப்பட்டேன். 2 ரன் தான் அடிச்சுட்டு பெரிய இவர மாதிரி 6 அடிக்க போய் அவுட் ஆயாச்சு. அது டபுள் மைண்டில் போனதுனால அவுட்டு, 6 அடிக்குமா இல்லை சிங்கிள் ஆடுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போனதுனால ஸோ டீம் ரொம்ப க்ரூஷியலான நிலைமைக்கு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்துட்டு மொமெண்ட் அவங்க பக்கம் திரும்பிடுச்சு அப்படியே. பட் இருந்தாலும் பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. கடைசியாக வந்துட்டு ஒரு நிதிஷ் போயிட்டு ஒரு பவுண்டரி அடித்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணா, இருந்தாலும் உடனே அவனும் விக்கெட்டு கொடுத்துட்டான். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் போயிடுச்சு மேட்ச்சு. பட் ஆனால் லாஸ்ட் ஓவரில் நம்மளுக்கு 1 ரன் தான் தேவைப்படுச்சு. ஸோ அதை வந்துட்டு ஒரு 2 பால் இருக்கும்போதே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்மளோட டீம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே நம்ம மேட்சஸ் ஆடிட்டுருக்கோம். ஒரு வரைக்கும் ஒரு 2 செமிஸ் போயிருக்கோம். ஒரு ஃபைனல்ஸில் போயிட்டு ஆல்ரெடி ஒரு மேட்ச் லாஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அதுவும் இதே மாதிரி தான். லாஸ்ட் ஓவரில் 5வது பால் 4வது பால் வரைக்குமே போய் லாஸ்ட் விக்கெட் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குரூசியலாக தான் போச்சு. இந்த மேட்ச்சுமே கொஞ்சம் அப்படி தான் போச்சு. பட் ஆனால் கைவசம் ஒரு விக்கெட் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆட ஆரம்பிச்சாங்க.
ஸோ 3 வருஷம் நம்ம டீமாக ஒர்க் பண்ணதுக்கு கடைசியாக வந்துட்டு நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸில் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ட்ராஃபிஸ்லாம் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. வின்னர்ஸ் ரன்னர்ஸ் தேர்ட் ப்ரைஸ் மூணு ட்ராஃபிஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீமோட முதல் ட்ராஃபி இதுதான். ஸோ பையங்களாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம ஜாலி. ஸோ வாங்க அவங்களோட செலிப்ரேஷன்லாம் பார்க்கலாம். இப்போ பண்ணுங்க அவனுக்கு தெரியவே இல்லை. போலாமா? ஒரு ஆள் கூட பார்க்கல இங்க. லைவ் ஓடுதானே, ஆர்மி பார்க்கலையே. ஒரு ஆள் கூட பார்க்கலையா? இந்த ஜீரோல வீடியோ நைட் வரும். அப்ப அசிங்கம் எடுத்தாங்க இடையில. ஒரு ஆள் கூட பார்க்கலையா? அளவு வாடி பிடிச்சி கேட்டு அளவு வாடி அடிக்கிட்டு இருந்தது சிரமப்பட்டேன். எனக்கு மேட்ச் முடிச்சு உஸ்லம்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். அங்கேருந்து பார்த்தா பயங்கரமான மேகமூட்டத்தோட நம்ம ஏரியாவில் மழை பெஞ்சிட்ருக்கு. நான் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அவுட்டில் தான் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தா ரோடே நினைல, சும்மா மழை இறங்கவே இல்லை. சரி அங்கேயும் அப்படியே இருந்துச்சு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே மழை பயங்கரமாக பெஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அது அப்படின்ட்டு நான் போயிட்டுருக்கேன். கரெக்டாக இந்த புளிய மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளிய மரத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அங்கே நம்ம ஊர், இங்கே 1.5 கிலோமீட்டர்கிட்டு நான் வந்துட்டு இருந்த பாதை. ஸோ இந்த 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து சேஞ்ச பாருங்கள். அப்படி இங்கே எவ்வளோ சாரல், நல்லாவே சாரல் விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு தண்ணி பாய்ச்சல் மிச்சம், மாசி பச்சை மட்டும்தான் கொஞ்சம் அறுக்க வேண்டியது அப்படின்னு ஜாலியாக நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.